இன்றைக்கி ஒகேனக்கல் vlog. ஒகேனக்கல்ல என்ன பார்க்கணும், எவ்வளோ செலவு ஆகும், 4 பேருக்கு என்ன பட்ஜெட்டு, பரிசலுக்கு எவ்வளோ செலவு, மீன் சாப்பாடுக்கு எவ்வளோ செலவு, ஆயில் மசாஜுக்கு எவ்வளோ செலவு, எல்லாமே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெங்களூர்லேருந்து தேன்கனி கோட்டை வழியாக ஒகேனக்கல் போயிட்டுருக்கோம். ஏரியாவுக்கு ரொம்ப கிட்ட வந்தாச்சு. அங்கே தெரிகிற ஆர்ச் என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி செக் போஸ்ட்னு சொல்லி 2 இடத்துல 200 ரூபா வாங்கிட்டாங்க. ஒகேனக்கல் ஃபுல்லாக காசு அங்கங்கே வசூல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக டீல் பண்ணணும். காரை பார்க் பண்ணிவிட்டு கேட் உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு வேலையாக மீன் வாங்கி கொடுத்துடலாம். காரை பார்க் பண்ணுற இடத்துலேயே மீன் சமைக்கிறவங்க, ஆயில் மசாஜ் பண்ணுறவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. நம்ம மீன்லாம் வாங்கி கொடுத்துட்டு போனோம்னா அவங்க சமைச்சு வைப்பாங்க. நம்ம பரிசல், போட்டிங், குளியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம்னா சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ மீன் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம போட்டிங் போகலாம். பரிசல் போட்டிக்கு டிக்கெட் பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வாங்குறாங்க. 1500 ரூபாய்க்கு ஒரு பரிசலில் 4 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஓட்டுறவங்களோட சேர்த்து மொத்தம் 5 பேர். நாங்கள் 5 பேர் வந்திருக்கோம். அதனால் நாங்கள் இன்னொரு பரிசல் தான் எடுக்கணும்னு கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. அதனால் 1500 ரூபா 3000 ரூபாய்க்கு இன்னொரு 2 பரிசல் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே லைஃப் ஜாக்கெட்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு போட்டிங்கு போகலாம். இந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா, ஸ்மெல் அடிக்குது. கொஞ்சம் மீன் ஸ்மெல்லு, பாசி ஸ்மெல்லு இந்த மாதிரி கலந்தடிக்குது. இன்னும் போட்டிங் கண்டினியூஸ் இல்லை. இந்த இடத்துலேருந்து போய் வேறு இடத்துல மாறி போகணுன்னு சொல்கிறாங்க. சொன்ன மாதிரி டிஸ்கண்டினியூஸ் போட்டிங். இந்த இடத்துல இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து வர சொல்கிறாங்க. அவங்களும் கையில் பரிசலை தூக்கிக்கிட்டே போகிறாங்க. இங்கெல்லாம் அப்படியே தரையோட கொஞ்சம் தண்ணி ஓடிட்டுருக்கு. இங்கே குளிக்கிற இடம் 2-3 இருக்குது. இந்த இடத்துல தான் குளிக்கணும்னு இல்லை, ஃப்ரண்ட்லேயும் குளிக்கலாம். சமைக்கிறதுக்கு மீன் பார்த்திங்கன்னா 2 மீன் இருக்குது. ஆற்று மீன் இருக்குது, பண்ணை மீன் இருக்குது. நீங்கள் கரெக்டாக வாங்கி கொடுக்கணும். நாங்கள் ஆற்று மீன் வாங்கி கொடுத்தோம். 3 கிலோவுக்கு 400 ரூபா ஆச்சு. சமைக்கிறவங்களுக்கு 700 ரூபா ஆகும்னு சொன்னாங்க. மொத்தம் 1000 ரூபா ஆகும். ஃபைனலி சோழர்கள் வாழ்ந்த பகுதி அடைஞ்சாச்சுன்னு அண்ணன் கை காட்டுறாரு. இந்த இடம் தான் செகண்ட் மெயின் போட்டிங் ஆரம்பிக்கிற இடம். இங்கேருந்து தான் மெயின் போட்டிங்கே இருக்குது. நம்ம படத்தில் பார்க்குற மாதிரி 2 பாறைக்குள்ளெல்லாம் இந்த இடத்துல தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பரிசல் எப்படி போடுறாங்கன்னு பாருங்கள். இதோட சவுண்டை கேளுங்களேன். இங்கேருந்து மெயின் போட்டிங் ஸ்டார்டிங். அண்ணன் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வர கேப்டன் விஜயகாந்த் காஸ்டியூமில் இருக்கா. அப்படி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா 2 சைடும் பாறைகள் இருக்குது. நம்ம பரிசல்லாம் அந்த பாறைகளுக்கு ரொம்ப க்ளோஸில் போகுது. தலையிலலாம் இடிக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஒகேனக்கல் விசிட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான். ரொம்ப மழையும் பெய்யக்கூடாது, ஆற்றுல நிறையா தண்ணி வரும்போதும் போகக்கூடாது. ஜனவரி மந்த் கரெக்டாக மழை முடிஞ்சு பனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள டைம். அந்த டைம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நியூஸ் பாருங்கள். நியூஸில் இந்த வாரம் மழை, அந்த மாதிரி ஏதாச்சும் புயல், அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னாங்கன்னா அப்போ கண்டிப்பாக மழை பெய்யும். அந்த டைமில் வரக்கூடாது. அந்த மாதிரி எந்த நியூஸுமே இல்லாத டயத்தில் தான் ஒகேனக்கல் விசிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். போட்டிங் போகிறதுக்கு சேஃப்டி எல்லாமே இருக்கும். இந்த இடம் 50 அடி ஆழம்னு சொல்கிறாங்க. மொபைலு, கேமரா ஏதாச்சும் விழுந்துச்சுன்னா எடுக்க முடியாது. திடீர்னு நீர்ப்பெருக்கு அதிகமாகி வெள்ளம் வந்துச்சுன்னா நம்மளால் தப்பிக்க முடியாது. அதனால தான் மழை காலத்தில் இங்கே வரக்கூடாது. ஒரு 3-4 அருவிகள் மாதிரி சின்ன சின்ன இடத்துல தண்ணி ஊற்றிட்டுருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ போக போகிறோம். மொத்தம் போட்டிங்கில் பார்க்குறதுக்கு 4 இடம் இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு இடம். இதை பார்த்துட்டு அடுத்ததுக்கு நம்ம போகலாம். இந்த டைமில் நீரோட்டம் கொஞ்சம் கம்மி. அதனால தான் அந்த பாறைகள்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நிறையா தண்ணி வரும்போது இந்த இடத்துல எந்த பாறைகளுமே நம்ம கண்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. 2வது பார்க்க போகிற இடம் தான் ஒரு டெட் எண்டு. இந்த இடத்துல 2 சைடும் பெரிய பெரிய பாறைகள். இங்கே தான் கிளைமேக்ஸ் காட்சிகள்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு தேவா கிளைமேக்ஸ் காட்சிலாம் இந்த இடத்துல தான் எடுத்திருக்காங்க. இதுதான் அந்த டெட் எண்டு. இப்போ இந்த இடத்துலேருந்து நம்ம அடுத்த முனைக்கு போகலாம். அந்த இடம் மணல் மேடு. இப்போ இந்த இடத்துல போட்டை திருப்புறாங்க. இதோட இந்த இடம் முடியுது. இனிமேல் அந்த இடத்துக்கு போகலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க போட்லேயே அப்படியே சுழல் போகிறோன்னு சொல்கிறாங்க, துடுப்புலையே. நாங்கள் போட்டுக்குள்ளே இருந்ததுனால அந்த வீடியோ எடுக்க முடியல. துடுப்பு போடுறது பார்க்க தான் ஈஸியாக இருக்குது. நாங்களும் துடுப்பு போட ட்ரை பண்ணோம். பட் எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தனியாக ஹேண்ட் பவர் அண்ட் ப்ராக்டிஸ் வேணும். அவங்க பல வருஷமாக துடுப்பு போட்டுட்ருக்காங்களாம். அவங்க ஈஸியாக போடுறாங்க. இந்த ஃபால்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நடுவுலையே ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டிலு, சிகரெட்ஸு இதெல்லாம் விற்கிறாங்க. இது சேல்ஸ் பண்ணுறதுக்குன்னே 2-3 பேர் இந்த மாதிரி ஒரு பரிசல் வச்சுக்கிட்டு உள்ள திங்ஸ்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே போட்டிங் போயிட்டுருக்காங்க. ஓரத்தில் இருக்க பாறைகள்லாம் நீரோட்டத்தினால இயற்கையாக அமைஞ்ச ஓட்டைகள் இருக்குது. அது பார்க்குறதுக்கு அப்படியே குகை மாதிரியே இருக்குது. அது பார்த்தாலே தெரியும் நம்ம செதுக்குனது இல்லை. தண்ணி ஓடி ஓடி அந்த இடமெல்லாம் தானாகவே தேஞ்சு வலுவலுன்னு இருக்குது.
அடுத்து போகிற இடம் தான் மணல்மேடு. ஒகேனக்கல் போட்டிங்கோட லாஸ்ட் எண்டு. இந்த இடத்துக்கு போனால் கர்நாடகா வழியாக ஒகேனக்கலுக்கு வரலாம். அந்த வியூ பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபுல்லாக மணல், மீதி 3 சைடும் தண்ணி. நீங்கள் தனுஷ்கோடி பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். 3 சைடு தண்ணி, நடுவில் வந்து தரைப்பகுதி. அந்த மாதிரி தான் இது இருக்குது. ட்ரோன் ஷாட்டில் அப்படி தெரியலாம். ஆப்போசிட்டில் ஒரு கரை தெரியுதுல்ல, அந்த இடம் என்னென்னா கர்நாடகா வழியாக ஒகேனக்கல் வர்றதுக்கு உண்டான வழி. நம்ம சேனலில் இதோட ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. ஸோ ஒகேனக்கலுக்கு 2 வழியாக வரலாம். ஒன்று தமிழ்நாடு வழியாக வரலாம், இன்னொன்று கர்நாடகா வழியாகவும் வரலாம். ஸோ இதோட ஒகேனக்கல் பரிசலில் சைட் சீயிங் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் நம்ம ரிட்டன் போகலாம். இப்போ நம்ம பார்த்தல மணல்மேடு, இங்கே வந்து இந்த டைமில் வந்து தண்ணி கம்மி, அதனால நம்ம அந்த மணலை பார்க்க முடிஞ்சிச்சு. தண்ணி நிறையா ஜோராக வரும்போது இந்த இடமே மணலே பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. சில பேர் அந்த மாதிரி டயத்தில் போய் வீடியோ போட்டிருக்காங்க, நீங்கள் வேணால் பார்த்துருப்பீங்க. இப்போ கரைக்கு வந்தாச்சு இல்லையா? இப்போ என்னென்னா அந்த சமையல் பண்ணவங்களுக்கு ஒரு கால் பண்ணி சொல்லிடுங்க நாங்கள் கரைக்கு வந்துட்டோன்னு. நம்ம அடுத்து பண்ண வேண்டியது ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த டைமில் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிட்டோன்னா நம்ம போனால் சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக ரெடியாக இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்கிறனால தான் பாறைகள் தெரியுது, இல்லைனா வந்து எதுவுமே தெரியாது. ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 400 ரூபா வாங்குறாங்க. எங்கள் குரூப்பில் வந்து ஒரே ஒருத்தர் தான் ஆயில் மசாஜ் பண்ணார், நாங்கள் யாரும் ட்ரை பண்ணல. குளிச்சுட்டு வந்தாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, வறுத்த மீன், ரைஸு, ரசம் எல்லாம் கொடுத்தாங்க. 3 கிலோ மீனுக்கு 800 ரூபா வாங்கிட்டாங்க. பட் ஒர்த்து தான், நல்லா இருந்தது. மீன் குழம்பு நல்லா புளி ஊற்றி காரம் போட்டு நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் செய்கிற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதோட விளாக் முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.